அப்புறம் பார்த்தா செருப்பு அளவு கேட்டார் பாருங்க, செருப்பு வாங்கி கொடுத்துரு. நாங்கள் போகிறது 100 ரூபா 150 ரூபா செருப்பு தான். அவரும் அவ்வளோ காசு தான் வாங்கிக்கிறார், 3500 செருப்பு. நான் சும்மா சொன்னேன் வந்து ரொம்ப காஸ்ட்லியானவங்க. நாங்கள் வந்து ஒன்றும் இல்லை, அங்கே அழுக்கு குப்பை இத்தனையா நம்ம யூனிஃபார்ம் தான் வந்தாங்க. வேலை செய்யிருக்கு அப்படியே வரும். எங்கள் அம்மா இப்படி தான் விட்டுவாங்க. கல்யாணம் ஆகி 35 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கொடுக்க சொல்லிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதே தான். இந்த 35 வருஷம் நான் உனக்கு எதுவுமே கொடுத்ததில்லை. ஆமாம், இப்போ ஏதோ சொல்கிறாங்க கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்ககிட்டயா? அவங்க திரும்பி கணத்தில் புரியுறா மதையாமா. வணக்கம். இது ஈரோடு கொங்கு மெஸ் வழங்கும் பத்மாக்கா விருந்து. ஸோ இவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். வணக்கம்க்கா. வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா ஜம்முன்னு இருக்கவங்க இதனால. ஓகே, எனக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ சாப்பிட்டுக்கிட்டு ஒரு விருந்தில் உங்களை மீட் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே போதும். கொடுக்கணும் கொடு. நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு நாங்கள் போடுற மாதிரி இருக்கும். போதும்மா போடுமா, பெண்ணா அந்த ஒரு சாப்பாடு போடுமா. நீங்கள் கொம்புல உட்காந்து பிரியாணி போட இருக்கு. எடுத்து போடு. நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும். போதும். ஸோ வணக்கம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக நான் பேசுவோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட கலந்துக்கிட்டு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பண்ணாங்க, புதுமையாக பண்ணியிருக்காரு சார். டிவிக்காரங்க வந்து ரொம்ப சந்தோஷம். யாருமே பண்ணல, இப்போ பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம். சொல்லுங்கள். சரி, பொதுவாக வந்து நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி விருந்தில் உட்காரும் போது நீங்கள் பொதுவாக என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டு தான் ஆரம்பிப்பேன். ஸோ இங்கே சாப்பிட்றது இல்லாமல் வீட்டில் என்ன சாப்பிடுவீங்க பொதுவாக காலையில்? வீட்டில் நம்ம சாப்பிட்றது இட்லி தோசை இந்த மாதிரி தான், சாம்பார் சட்னி. அதே மிஞ்சி போனால் அந்த மாதிரி குழம்பு ஏதாவது இவ்வளோதான் சாப்பிடுங்க. ஸோ இந்த கதையாக இருக்குல்ல, இப்போ உலகம் முழுக்க உங்கள் கதை மட்டும்தான் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நடந்தது என்ன? நடந்தது என்னன்னா, வேலை முடிச்சுட்டு 2 மணிக்கு வரும்போது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க உட்காரும்போது பையெல்லாம் வச்சுட்டு எங்கள் சாப்பாடெல்லாம் பை வைப்பேன். சாப்பாடு பை எடுக்கும்போது அந்த இன்னொரு பையன் இருந்தது. அதையும் பார்த்தா ஒரு ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சரி, சாப்பாடு தான் இருக்கும்னு சொல்லி எல்லாம் எடுத்து வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டுவோம். ஓகே, அந்த ஆட்டோவில் வச்சுன்னு வந்துட்டோம் சாப்பிட்லான்னு. பாதி வேலை வந்ததுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா அவன் சாப்பாடு இல்லை, வெறும் நெய்யார். அப்புறம் கிட்ட காட்டினா அவர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் கவரிங்காக இருக்குமா தங்கம், இந்த காலத்தில் யார் போடுறாங்க விற்கிற விலைக்கு? ஓகே, ரொம்ப அறிவாக கேட்டிருக்காரு. இந்த காலத்தில் எவ்வளோ தங்கம் விட்டு போகிறாங்க பார்த்தோன்னா எல்லாம் தோணும் நமக்கு. அப்போ 1-2 வாட்டி பார்த்தோம். நம்ம சொன்னாங்க தங்கம் மாதிரி தான் இருக்குது பாருங்க. அப்புறம் பார்த்தா தங்கம் மாதிரி தான் இருக்குது. சரிம்மா, இவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மேனேஜர் சூப்பர்வைசர் இருந்தார், அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். அவர் பார்த்தாரு, அவருக்கு நம்பிக்கை வரல தங்கன்னு. அதுக்கப்புறம் மேனேஜரை சொன்னாங்க, அவரும் பார்த்தாரு. அவருக்கு அப்புறம் ஒரு மேனேஜர் வந்தார், அவரும் பார்த்தாங்க தங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, ஸ்டேஷன் எடுத்தும்போது பாண்டிபஜார் ஆத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் அது நல்ல கும்பலாக போய் ஒப்படைச்சு. அதுக்கப்புறம் நகை தொலைச்சவர் வந்தார், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் போல இருக்கு ஏற்கனவே. அவர் வர சொன்னாங்க, வந்தார். அவர் வந்தோடனே எங்களை பார்த்து கையெழுத்து கும்பிட்டாரு. ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கம்மா, எங்களை காப்பாற்றிட்டு இருக்கீங்க சொல்லி அவர் எங்களை ரொம்ப நெகிழ்வாக பேசினார். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அவர் பார்க்குமா அந்த நிலைமையில். அந்த நகை அவர் கிடைக்கலன்னா அவர் என்ன ஆகிருப்பாருன்றது எங்களுக்கு கற்பனையில் ஓடுது. ஆனால் எங்களை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து எவ்வளோ அவர் முகத்தில் பார்த்தது ரொம்ப பெரிய விஷயம்.
நம்ம நகை கடிச்சிருக்கிறா அப்படின்ற ஒரு திருப்தி அவருக்கு இருந்தது முகத்தில் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அது அவங்க இன்ஸ்பெக்டர் ஐயா இருந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் விசாரிச்சாங்க. இந்த அம்மா தான் பத்மா அம்மா தான் உங்கள் நகையை ஒப்படைச்சிருக்காங்க, கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துங்கன்னாங்க. அவர் செக் பண்ணி பார்த்தாரு, கரெக்டாக இருக்குன்னு ஒத்துனார். அப்புறம் எங்களை அமைச்சிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம். அதுவும் அவர் எப்போ போனார் தெரியாது. ஓகே அம்மா, நீங்கள் தான் அந்த போலீஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இன்ஸ்பெக்டர் ஐயா. ஸோ அவர் என்ன சொன்னார்? இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம வந்து இந்த விஷயம் செய்தி வந்து வெளியே போச்சு இல்லையா, செய்தி வெளியே போனோடனே அவர் கூப்பிட்டாருக்கப்புறம் பேசினாரா? இல்லை, அதுக்கப்புறம் கூப்பிடல. அன்னைக்கு பேசணும் பத்தியா, அவ்வளோதான். அதோட என்ன சொன்னார் அவர்? அவரை தான் நாங்களும் தேடிட்டு இருந்தோம், அவர் கிடைக்கல. ஆக்சுவலாக அவர் நம்ம விருந்தில் கலந்துக்க வேண்டியது, அவர் இருந்திருந்தா இன்னும் சார் கூட வந்து சாப்பிட்டுருந்தா எங்களுக்கு ஒன்றும் நல்லா திருப்தியாக இருந்திருக்கும். யார் இது? இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, நீங்கள் பார்த்தாருல இன்ஸ்பெக்டர் நகையில் பார்த்தாருல. அவர் பார்ப்பா இந்த அம்மா தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அப்படி சொல்லி அவரும் பேசினார். ஓகே, அவரும் பேசினார். பொதுவாக வந்து காமன் லைஃப்பில் வாழ்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அது வந்து உரிமையாளருக்கு போய் சேருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட எடுத்துட்டு போய் ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. அந்த இடத்துல ஒரு பூர்த்தி வந்து அடைஞ்சிருக்கு. கொடுத்தா கரெக்டாக போய் சேரும். கரெக்டான இடம் அதான். நம்ம வந்து நண்பர்களுக்கு கொடுக்குறதோ இல்லை மற்றவங்கிட்ட ஆலோசனை கிடையாது. நம்ம வந்து நான் வந்து எனக்கு கூட ஒரு 1,70,000 தனியாக கடிச்சு எடுத்து ஒப்படைச்சா பண்ண யாரு கூட ஏக்கத்தில் இல்லை. தனியாக ரோட்டில் கட்டி எடுத்து ஒப்படைச்சு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போனேன், ஒப்படைச்சுன்னா அது வேறு விஷயம். இவங்க ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்க நிர்வாகம் தான் அவங்களுக்கு பொறுப்பு எது வந்தாலும். ஓகே, அது ஒரு தவறு நடக்காத அளவுக்கு இவங்க பார்த்துக்கணும். நிர்வாகத்தை கெட்ட பேர் வர பார்த்துக்கணும். நேரம் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சா நிர்வாகம் மூலிமா காவல்துறைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்குன்றது தகவலாம் நாங்களாம் முடிவு பண்ணோம். அதனால் அங்கே போச்சு, அது ஒரேவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எப்படின்னா பொதுவாக வந்து சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் உங்கள் துப்புரவு தூய்மை பணியாளர் வேலையை பண்ணும்போது அப்போ உங்களை பார்க்குற விதம் ஒன்று இருக்கும், இப்போ உங்களை பார்க்குற விதம் ஒன்று இருக்கும். அது எப்படி மாறுபட்டிருக்கு? என்ன முதல்ல வந்து நாங்கள் பண்ணும்போது எப்படி பார்த்தாங்கன்னாக்கா ரெண்டாவது பார்க்குற வயசு ஒரு ஒர்க்கராக பார்த்தாங்க, இப்போ கொஞ்சம் ஒரு நல்லா கௌரவமாக பார்க்குறாங்க. கௌரவமாக பார்க்குறாங்க. அப்போது நல்லா கௌரவமாக தான் பார்த்தாங்க, இப்போ ரொம்ப மதிப்பாக பார்க்குறாங்க இந்த செயல் நடந்ததுக்கு அப்புறம். உங்களுக்கு பொதுவாக அந்த வேலை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்? கஷ்டம் இருக்கும்ப்பா, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேலை செய்வோம். எந்த மாதிரியான நெருக்கடிகள் கஷ்டமாக இருக்கும் இந்த துப்புரவு பணியில் ஈடுபடும்? வெயில் டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மழை டைமில் கஷ்டமாக இருக்கும். மாதிரி கஷ்டம்லாம் வரதான் செய்யும், அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்க முடியாது. வரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு வேலை செய்கிறது தான் வேலை, அதுக்கு தான் வேலைக்கு போகிறோம். ஓகே ஓகே, பசங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்க? பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னை பார்த்து, நம்மளுக்கு இன்னும் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்களே சார். ஓகே, பெருமையாக இருக்கு அவங்கெல்லாம். உங்கள் கூட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லா தெருவுலையும் வந்து வேலை பார்க்கும்போது இப்போ அவங்க கூட வேலை பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கலன்னு ஒரு ஏக்கம் இருக்கும், இன்னொரு பக்கங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம கூட இருந்த பத்மா இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷம். இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறாங்க சுற்றி இருக்கவங்க? அது நீ ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை இவங்க வந்து எங்கள் காதுக்கு வராது. ஓகே, ரெண்டாவது சொன்ன வார்த்தை என் காதுக்கு வரும். அது பார்த்து நானும் பாராட்டு தெரிஞ்சுக்குவேன். நான் என்னையும் கூப்பிட்டு நேராக பாராட்டுவாங்க. இதே மாதிரி பண்ணால் நம்ம தூய்மை பண்ணிடுற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சந்தோஷம், காணி பண்ணது பெரிய விஷயம், ரொம்ப பாராட்டுவாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருந்தோம், ஒரு ஸ்டாம்ப்பு வந்து போஸ்ட் ஸ்டாம்ப் வந்து உங்களுக்கு அவார்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த நிகழ்வு எப்படின்னாக்கா, திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து என்கிட்ட இந்த அம்மாவுடைய பாஸ்போர்ட் சைஸ் போஸ்டாகவும் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் போட்டாவும் கேட்டாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் ஸ்டாம்ப் சைஸ் போட்டால் இது சரி, பாஸ்போர்ட் சைஸாக அக்கௌண்ட்டுக்கு நோம்பி என்ன போடுவாங்க போல அப்படின்னு இருந்தேன். ஸ்டாம்ப் சைஸ் போட்டால் எதுக்குன்னே தெரியல எனக்கு ஆரம்பத்தில். திடீர்னு அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க, போனோம். மேனேஜர் மூலிமா போனோம், எல்லாம் கும்பலாக போனோம். போனால் அந்த மாதிரி சால்வ் போட்டு வாழ்த்து சர்ப்ரைஸாக திடீர்னு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு தெரியல, இன்னும் கூட நாங்கள் நினைக்கலாம் வேல்யூ என்னன்னு எங்களுக்கும் அப்போ தெரியல அது என்ன. ஆனால் அது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, பெரிய விஷயம் சொல்கிறாங்க. இருக்கும் இவ்வளோ பேர் சொல்லும் போது பேப்பரில் வரும்போது தான் தெரியும் அது என்னன்னு.
அப்போதான் எல்லாருமே இந்த நம்ம நம்ம வேலை பார்த்திபன் சார் செய்கிற கூட என்ன தெருவில் பண்ணாரு, எல்லாருமே ஆமா பார்த்திபன் சார் பண்ண ஒரு விஷயம் தான் கேளு. இப்போ வரைக்கும் பேசும் பொருளா அமைஞ்சிருக்கு. அவர் என்ன சொன்னாரு, அம்மா, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயா நீங்க வந்து என்னன்னா அவங்க பேசுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்களே பேசுறீங்க, அப்புறம் எப்படி அவங்க அவங்க பேசுவாங்க? பேச மாட்டாங்க சார், அதான் சார் பிரச்சனை. நீ கேட்டு பாருங்க. அப்படியா? உங்ககிட்ட கூட வீட்டுல பேச மாட்டாங்க? பார்த்திபனை பண்ணது பெரிய விஷயம். அவர் மாதிரி யாரும் அப்படி சொல்ல வரல. அவர் பண்ணது அதிகம். ஓகே. காலில் செப்பல்லாம் வாங்கி போட்டு செப்பல் போட்டு. அவரு என்ன சொன்னாரு? ஏன்னா அவர் பேசும்போது அங்கங்க கவித்துவமா பேசுவார். ஆமா. அவர் சொன்னாலே யோசிக்கணும், நம்ம கொண்டாரு என்ன சொன்னாரு அப்படின்ற மாதிரி யோசனையா இருக்கும். என்ன சொன்னாரு அவரு? நான் சொல்லி தான் அவர்கிட்ட போனேன். நான் ஐயா என்னை எதோ பேச வைக்காதீங்க, நீங்களே நீ வாமா நான் பார்த்துக்கிறேன் நீ போனேன். எல்லாம் அவரே பேசினார். என்ன சொன்னாரு உங்களுக்கு? அன்னைக்கு என்ன தான் நான் ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கன்னு கேட்டேன். என்ன எதுவும் சொல்ல சார், அங்கே எதுவும் நடக்கல. அவர் என்னை பற்றி பேசினார், பாராட்டினார். அவன் பார்த்திபன் சார் இருக்கிறார், அவர் தெரியுமா? அவர் நிறைய திரைப்படத்தில், அவர் முதல் படத்துலேருந்து அவர் பார்ப்பேன் நான். அவர் எப்படி பண்ணுவார்னா, எது பண்ணாலும் புதுமையாக பண்ணணும்னு யோசிப்பார். ஆமாம். அதனால் அவர் புதுமை பித்தனோட ஒரு பேர் இருக்கு. அவர் அந்த மாதிரி டேலண்ட் உள்ள மனிதர். திடீர்னு ஒரு 3 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணார். எப்படி நம்பர் வாங்கினாரு தெரியல, ஃபோன் பண்ணார். ஐயா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு. ஆமாம் ஐயா இன்றைக்கி எந்த நிகழ்வும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னா. அப்போனா 4 மணி ரெடியாக இருக்கேன், நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. அவரே வீட்டாண்டே வந்து கார் அவரே என்ன பண்ணார், கார் 4 மணி கார் எடுத்துன்னு வந்தார். நான் வந்துட்டேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு. எங்கள் தெருவில் கார் வர்றாரு, ரோடு மல்லையே நிறுத்துறாரு. நிறுத்திட்டு நாங்கள் போனோன்னே இந்த மாவை எப்படி நினச்சாரோ தெரியல, மகாராணி மாதிரி பார்த்தாரு இந்த மாவை. அங்கேருந்து சார் இறங்கி வந்து கை கூப்பி வணங்கி, அது அவ்வளோ இது எங்களுக்கு ஆச்சரியமாக இது பார்த்து சார் பண்ணது எங்களுக்கு. அதான் புதுமையாக பண்ணணும்னு சொன்னால அது மாதிரி பண்ண கை கூப்பி வணங்கி டோரு அவங்க போய் ஒரு டோர் திறந்தாங்க. நீங்கள் திறக்காங்க, நான் தான் திறப்போதுன்ட்டு டோரு திறந்து நம்ம உட்கார வச்சு கூப்பிட்டு போனார். நானும் கூட போனேன். அவர் பக்கத்தில் எங்கே போகிறீங்க, எங்கே போகிறேன்னு தெரியுமான்னு கேட்டார். தெரியல சார், திடீர்னு வந்து கூப்பிடுங்க, எங்கே போகிறேன்னு தெரியல சார் அப்படின்னு. எத்தனாவது காலேஜுக்கு போகிறோம், அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே வந்து அந்த பசங்களுக்கு இந்த அம்மாவை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்னு. சரி எட்டுன்னு போனார போனோம். திடீர்னு பார்த்தா மேனேஜர் சொல்கிறார், இவங்களை உள்ளே விடாது, இங்கே உட்கார வச்சுருந்தார். பத்தியா நான் நினச்சேன், என்னடா அது உள்ளே நம்ம இங்கே உட்கார வச்சிட்டாங்களே, எதுக்கு ஒரு பண்ணார் தெரியல சொல்லி யோசிச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், இந்த அம்மாவுடைய செருப்புடைய அளவு கேட்டார். என்னப்போ ஒரு மனுஷன் இறங்கி போய் செருப்புடைய அளவுலாம் கேட்குறாரு, எதுக்கு சார் என்ன சும்மா சொல்லுங்கள் அப்படின்னா. சரி சொன்னோம், செருப்பு அளவு சொன்னோம். போயிட்டு மேடையில் பேசுகிறாரு, சீஃப் கெஸ்ட் அவர் தான். ஓகே, அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. நாங்கள் ஒரு ஓரமாக யாருக்கு தெரியாத மாதிரி உட்கார வச்சுக்கிறாரு. யாருக்கு தெரியாது உட்கார ஓரமாக உட்காந்துரும். பேசலாம் எல்லாம் பார்த்து பேசினார். இவர் மேடையிலேருந்து பேசுகிறாரு. இங்கே என்ன நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க, கெஸ்ட்டு நான் தான், ஆனால் சீப் நான் இல்லை, மிஸ்டர் பத்மா சுப்ரமணியம் அவர் தான் சீப்புன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுத்து எங்களை வர வைக்கிறார் மேடம். ஓகே. அங்கே இருக்கிற பசங்கள்லாம் விசில தட்டி கையை தட்டி அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, யார் பத்மா சுப்ரமணியம் தெரியல. அப்போ மேடி போனோன்னே இந்த மாதிரி அடையாளம் கழிப்பிட்டாங்க. ஒரே ஆரவாரம், ஒரே கைத்தட்டி, ஒரே வரவேற்பு தான் அந்த மாதிரி செம வரவே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தாக்கா மேனேஜர் கூப்பிட்டு எதை கேட்டார், அவங்க எடுத்துன்னு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா செருப்பு அளவு கேட்டார் பாருங்க, செருப்பு வாங்கி கொடுத்துக்கிறாரு. நாங்கள் போகிறது 100 ரூபா 150 ரூபா செருப்பு தான். அவரும் அவ்வளோ காசு தான் வாங்கிக்கிறார், 3500 செருப்பு அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு செருப்பு வாங்கி நாங்கள் எங்கே அதுக்கு காலில் போகிறது, அது பூஜை தான் பண்ண வச்சுருந்தாங்க. அதே மாதிரி செருப்பு வாங்கி கொடுத்துறாரு அவர். அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ தடுத்தோம், எங்களால் முடியல, அந்த மேடையில் தடுக்க முடியல சாரை. அதுக்கு சாருக்கிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இதான் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்வுகள் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி இது வரைக்கும் உட்கார வச்சுருக்கு. கரெக்டாக 1 மாதம். அன்றைக்கி முதல் நாள் இன்றைக்கி சோறு கிடையாது எங்களுக்கு, இந்த சம்பவம் நடக்கும்போது. அதே டேட்டில் இன்றைக்கி விருந்தாக கிடைக்குது. ஓகே, ரொம்ப சிறப்பான விஷயம். தொடர்ந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு நபர், ஃபர்ஸ்ட் இவரு தான் நினைக்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த சந்திப்பு எப்படி இருக்கு, அங்கே என்ன நடந்தது அந்த விஷயத்தை? அங்கேயும் நாங்கள் எதிர்பார்க்கல, அந்த சந்திப்பையும் எதிர்பார்க்கல. நாங்கள் எப்போதும் போல் வேலைக்கு போயிட்டோம். மத்தியானம் வரும்போது சொல்கிறாரு, இது மாதிரி சார் வீட்டிலேருந்து ஃபோன் வந்திருக்கு, ரெடியாக இருக்கு போகலான்னாரு. எந்த சார் இது? அது மாதிரி ரஜினி சார் வீட்டு. எனக்கு ஒரே பதட்டமாகிடுச்சு, பயமாகிடுச்சு. எப்படி போக போகிறோம், அங்கே எப்படி பேச போகிறோம். நைட்டெலாம் தூங்காமல் முடிச்சிருந்து மறுநாள் போனோம். போய் பார்த்தோன்னே
கட்டி பிடிச்சி தட்டி விட்டு தோலெல்லாம் தட்டி கொடுத்து நல்ல வேலை பண்ணிக்கோமா. ரொம்ப நல்லா பேசினார். ரொம்ப நல்லா பேசினேன். அவர் ஒரு செயின் வேற போட்டு. ஆமாம், செயின் போட்டார். ஓகே. ஸோ இந்த 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 சந்திப்புலாம் இருக்கு இல்லையா, இந்த செயின் எடுத்து நம்ம நகையை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ விழாக்களுக்கு போயிருப்பீங்க? ஞாபகமாக இல்லை சார், நிறையா போயிட்டோம். நிறைய ரஷ்டி இல்லாமல் போய் அதாவது நாங்கள் வந்து அதாவது தூய்மை பணியாளர் தான். அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு இருப்போம்னு பார்த்தேன். எங்கள் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அப்படி இருக்கிற எங்களை கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பிஸியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்களாம் வச்சுருக்கீங்க. அதான் நாங்களாம் ஒரு கேலண்டர் போட்டு டேட்டு குறிக்கிற அளவுக்கு எங்களை நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல எங்களுக்கு. ரொம்ப அதான் சொன்னேன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எங்களை வளர்த்து பிஸி ஆகி விட்டுருக்கீங்க. இது கொஞ்ச நாள் நிகழ்வு தான் தெரியும் எனக்கு. இருந்தாலும் வந்து அதில் மனசு வரணும்ல. ஒரு தூய்மை பணியாளரை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்து ஐயாக்க அரவணைச்சு இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நாங்கள் நினைக்கல. ஏதோ எடுத்தோ கொடுத்துட்டு அவங்க நகைன்ட்டு போயிட்டோம். மறுநாள் இந்த சம்பவத்தில் வந்து ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா, இது 31வது நாள் இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் நடத்துறது பெரிய விஷயம், சந்தோஷம். ஒரு முதலமைச்சர் என்றவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 40 நாள் கால் ஷீட் கேட்டால் தான் அவரை சந்திக்க முடியும். அந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாம், அவங்க தரவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெரியவங்க விஷயம் நடக்கக்கூடிய அரசாங்கம் அதெல்லாம் கேட்கலான்னு வந்திருந்தேன். முதல்வர் அவர் மறுநாள் எப்படி தகவல் போச்சு என்னன்னு தெரியல. அவ்வளோ என்னன்னாக்கா அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னாக்கா, நாட்டில் என்ன நடக்குது தெரியுதுங்களா, மீடியாவை பார்த்தா அவர் கூப்பிட்டுருக்கு. நாட்டில் என்ன நடக்குது, எந்த மாதிரி பணியாளர் எப்படி இருக்காங்க அப்படின்றத இரவும் போகல ஒரு கண்காட்சி மறுநாளே எங்களை கூப்பிட்றாரு. எப்படி 11 நடக்குது சம்பவம், 12ஆம் தேதி கூப்பிட்றாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு முதலமைச்சர் எவ்வளோ பிஸியான மனுஷன் இந்த மாதிரி துப்புரவு பணியாளர் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஏழ்மையான மக்களும் அவரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்கார் எங்கள் முதல்வர். நல்ல விஷயம். அது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று. அவர் என்ன சொன்னார்? கூப்பிட்டு எங்களை விசாரிச்சாரு. நல்ல வேலை பண்ணியிருக்கீங்கம்மா, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி சால்வை போட்டார். குடும்பத்தை பற்றி விசாரித்தார். நாங்களும் சொன்னோம், பையன் பொண்ணு இருக்கான், பொண்ணு இந்த மாதிரி கிளம்புங்க, பையனுக்கு வேலை தேடிட்டு இருக்கோம், இப்போ நல்லா இருக்கையா அப்படின்னும். ஏன்னா உதவி வேணுமான்னு கேட்டார். இந்த மாதிரி தான் சொன்னாங்க, பையனுக்கு நிரந்தரமான வேலை இல்லை, சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்குண்டான வேலையை நடந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு பையனுடைய ரிசீம் வந்து வாங்கிட்டு போனேன். அப்படியா? போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் டைமில் ஒரு 2 மணி தானே பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த வேலை நிரந்தர வேலைன்னும் போது கொஞ்ச நாள் முன்னாடி போராட்டம்லாம் நடந்தது. ஸோ தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரம் வேலை இல்லை அப்படின்ற போராட்டம், அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் கிடையாது. அது சொல்கிறதுக்கு உண்டான இதுவும் எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் இந்த மாதிரி செய்கிற வேலையில் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு. இவங்கள இப்போ துப்புரவு பண்ணி வந்து இவங்க கான்ட்ராக்டில் தான் செய்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் கரெக்டாக போயிடும். அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம இங்கே பேசுறது. வீட்டை சுற்றி இருக்க வரவேற்பு எப்படி இருக்கு? வீடுனாலே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, கீழ் வீட்டில் இருக்கவங்க, மேல் வீட்டில் இருக்கவங்க, பக்கத்து வீடு எல்லாருமே வந்து பேசுவாங்க. பக்கத்து வீடு மட்டும் விட்டுருங்க, ஆட்டோவில் ஒழிஞ்சுனுக்குறாங்க, பைக்கில் போகிறவங்க பார்த்துடுறாங்க. அப்போ இங்கே எப்படின்னா அங்கே எப்படி இருப்பாங்க பார்த்துங்க. நீங்களே வண்டி நிறுத்தி ஆட்டோவில் பார்த்து பேசிட்டு போகிறாங்க, பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கணும் லலிதா ஜுவல்லர்ஸ், இங்கே அந்த சந்திப்பும் வந்து மிக பிரபலமாக போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார்? அவர் வந்து எப்படின்னாக்கா, அவர் வீட்டுக்கு போனோம், லலிதா ஜுவல்லரி கூப்பிட்டாங்க. நான் முதல்ல அவரை வந்து டிவியில் பார்த்துருக்கேன், சினிமா விளம்பரத்தில் பார்த்துருக்கேன், ஒரு போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். லலிதா ஜுவல்லரின்னு இந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னு யாராவது சொன்னாங்க என்கிட்ட. இந்த ரேட்டில் வந்துருங்க, இந்த டைமில் வாங்கணும். போனோம், வீடு போனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற வீடு, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வீடு. நாங்கள் உள்ளே வந்த உடனே எங்களை கூப்பிட்டு வாசலுக்கு வந்து இந்த மாதிரி வரவேற்று கூச்சமாச்சு. அந்த உள்ளே பார்த்து கூச்சமாக அந்த மாதிரி இருக்குது வீடு. அப்படியா? அவ்வளோ பிரமாதமாக இருக்குது வீடு. அவர் வீடு கூச்சம்னா எதை சொல்கிறீங்க? அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியானவங்க. நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாத அங்கே அழுக்கு குப்பை இத்தனையா நம்ம யூனிஃபார்ம்லாம் வந்தாங்க. வேலை செய்யிட்டு அப்படியே வரோம். அந்த பாகுபாடு பார்க்காம எங்களை வந்து என்னை கட்டி பிடிச்சாரு, கை குலுக்குனாரு, இந்த மாதிரி கட்டி கை குலுக்குனாரு, பாராட்டினார், சால்வை போட்டார். அவர் கையால் டிஃபன் இப்போ நீங்கள் குடிக்கிறீங்களா, அந்த கையில் டீ ஒரு பலகாரம் வச்சு கொடுத்தாரு.
அது நான் உட்கார சொன்னார் சார் எப்படி சார் உட்கார சோபா இந்த மாதிரி இருக்குது அங்கே உட்காந்து சோபா அழுக்காயிடும் ஆனால் சார் அதெல்லாம் இல்லை நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன் நீங்கள் உட்காருங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அவ்வளோ அன்பாக எங்களை பராமரித்து உட்கார வச்சு நல்லா பண்ணார் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து வர 14ஆம் தேதி வேற லவ்வர்ஸ் டே வேற. அம்மாவுக்கு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும், ரோஸ் கொடுத்து சொல்லணும், உங்களுக்காக வாங்கி வச்சிடணும். அண்ணா அது வேலை இன்னைக்கு சொல்லிடலாம் இன்னைக்கு தான் வேலை இல்லை, ரோஸ் வேற அன்னைக்கு தான் நம்ம போடுவோம் ரோஸ். நீங்கள் எங்கே இல்லைன்னு சொல்லிங்களோ நாங்களே வாங்கி வச்சிருக்கோம். நீங்கள் வந்து சும்மா கொடுங்க. பேர பிள்ளைங்களாம் அப்பா வீட்டுக்கு போனாலும் ஒதுப்பாங்க. நீங்கள் கொடுங்கம்மா, நீங்கள் கொடுங்க போதும், சும்மா கொடுங்க. கல்யாணம் ஆகி 35 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு கொடுக்க சொல்லிக்கிறாங்க. கொடு இந்தாங்க. ரகு, ரமணி, ஜெசிகா, ஆர்த்திகா நான் மன்னிச்சிருங்க, இது நான் காரணம் கிடையாது, இவங்க தான் காரணம். அது எதுவும் நினைக்காதீங்க. ஓகே நன்றி. நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா திருப்பி? நீங்கள் வாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே தான். இந்த 35 வருஷம் நான் உனக்கு எதுவுமே கொடுத்ததில்லை. ஆமாம். இப்போ எதுவும் சொல்கிறாங்க கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லுங்கள். அவங்ககிட்டயா? அவங்க சிரிக்கும் போது கணத்தில் குழிவுறா பதையாமா நிஜமா தாங்க. அப்படியா? இந்த மாதிரி இன்னொரு இது பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவரை திட்டுறது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அப்படியா? என்னையே திட்டிட்டு வர இருக்கேன். 4 எடுத்து இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து இந்த விருந்தில் இந்த ஈரோடு கொங்கு மெஸ், இந்த ஈரோடு கொங்கு மெஸ் வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் சவாரி வந்துடுறேன். சவாரி எடுக்க வந்திருக்கீங்க. ஸோ டைம் ஒதுக்கி இந்த விருந்தில் வந்து கலந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி பிரியோ டிவி சார்பாக கேட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த தலைமுறை கிடையாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருக்கீங்க. அதுக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி. நாங்களும் அதே மாதிரி நன்றி சொல்கிறோம். இந்த நேயர்களுக்கும் இந்த சேனல் பணியாளர் அனைவருக்கும் அழைத்த ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய நன்றி. விருந்து நல்லா இருந்தது உங்கள் விருந்து. இதே மாதிரி நெல்சேரி வந்து எல்லாருக்கும் பாராட்டுங்க. இப்போ கூட ஒரு தகவல் ஒன்று படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னே. 21 சவரனும் 1 கிலோ வெள்ளியை ஒப்படைச்சிருக்காரு. அவரே இந்த மாதிரி ஊக்குவிச்சாதான் மற்றவங்களும் வந்து இந்த மாதிரி செய்வாங்க. அது வந்து நம்மளே மீறி தொலைச்சிடும் ஒரு சில பொருட்கள். அது அவங்கக்கிட்ட போய் சேரும், உரியவர்கிட்ட போய் சேரும். இந்த மாதிரி நல்ல செயல் செய்யுங்க, இந்த மாதிரி பாராட்டுகளை பெறுங்க. நல்லதே நினைங்க, நல்லதாக இருப்போம், நல்லாயிருக்கும். நன்றி நன்றி. எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. அம்மா உங்கள் கையால் ஒரு வாட்டி ஒரு வாய் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருக்குது. எனக்கு ஒரு வாட்டி ஊட்டி விடுங்க. கை கழுவிட்டு இப்படியே உட்காருங்களா? இப்படியே உட்காந்து ஊட்டி விடுங்க. பொண்ணு ரகு ஊட்டுவேன். கண்டிப்பா என் பையன் நான் ஒரு குட்டி ரகுன்னு நினச்சிக்கோங்க. எங்கள் அம்மா இப்படி தான் ஊட்டுவாங்க. ரொம்ப நன்றி. எங்க பையன் இப்படிதான் லேப்டாப்ல வேலை செஞ்சிருப்பான். அவருக்கு இப்படிதான் ஊட்டுவாங்க. வேலை செஞ்ச தான் ஊட்டுவாங்க. அவர்தான் ரொம்ப பிஸியாக வந்து கண்டிப்பா ஒரு பையன் டூலமெண்ட் இருக்கான் அவங்களுக்கு.